ஆக்டர் விஜய் சொன்னாரு, இன்னைக்கு எல்லாரும் என்ன கொண்டாடுறீங்க, தளபதின்னு சொல்றீங்க. ஆனா நான் படம் ஆரம்பிச்ச போது அந்த சீனே இல்ல. என் முதல் படம் ரிலீஸ் ஆனப்ப ஒரு பெரிய பத்திரிக்கையில என்ன பத்தி என்ன எழுதினாங்க தெரியுமா? இவன் மூஞ்சி எல்லாம் ஒரு மூஞ்சியா, இவன் எல்லாம் நடக்கி வந்துட்டான், இவனை பார்க்க காசு கொடுத்து வேற தியேட்டருக்கு போடுமா அப்படின்னு பச்சை பச்சையா எழுதினாங்க. யோசிச்சு பாரு, ஒரு சின்ன பையன் ஆசையா ஒரு வேலையை செய்ய வரான், அவனை பார்த்து ஒரு கூட்டமே இப்படி கேலி பண்ணுதுன்னா அந்த மனசு எவ்வளவு வலிக்கும். அன்னைக்கு நான் உடைஞ்சு போய் வீட்ல உட்கார்ந்து இருந்தா இன்னைக்கு உங்க முன்னாடி இப்படி நிக்க முடியாது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அவங்க எதை வச்சு என்ன கிண்டல் பண்ணாங்களோ அதையே என் பலமா மாத்தினேன். நடிக்க தெரியலையா, கத்துக்கிட்டேன். டான்ஸ் வரலையா, கால் வலிக்க பிராக்டிஸ் பண்ணேன். மூஞ்சி சரியில்லையா, அதே மூஞ்சிய உலகம் ரசிக்கிற அளவுக்கு ஸ்டைலா மாத்தினேன். இது மட்டுமா, உன்னை ஒருத்தன் ஒரு கல்லை எடுத்து அடிக்கிறான்னு வை, நீ ரெண்டு விஷயம் பண்ணலாம். அந்த கல்லு பட்டு அடிபட்டுச்சுன்னு அழுதுட்டு அங்கேயே உட்காரலாம். இல்லனா அவன் வீசுற ஒவ்வொரு கல்லையும் எடுத்து அதை வச்சு ஒரு பெரிய கோட்டையே கட்டலாம். நான் ரெண்டாவது ரகம். வாழ்க்கையில உன்னை மட்டம் தட்ட ஒரு குரூப் எப்பவுமே இருக்கும். அவங்களுக்கு நீ கொடுக்கிற ஒரே பதில் உன்னோட வெற்றி மட்டும்தான். நீ யாரையும் எதிரியா நினைக்காத, உனக்கு நீயே போட்டியாயிரு. நேத்து இருக்கிற விஜயை விட இன்னைக்கு இருக்கிற விஜய் ஒரு படி மேல இருக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே அழகா சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.